இன்றைக்கி ஒரு பாலக்காடு ஸ்டைலில் இருக்கிற ஒரு குழம்பு வெரைட்டி பார்த்துடலாமா. மோஸ்ட்டாக பாலக்காடில் அதிகமாக புளி யூஸ் பண்ணி வைக்கிற குழம்பு வெரைட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுலேயும் இந்த வெண்டைக்காவும் இந்த உணக்க மீன் இந்த மாந்தல்னு சொல்லுவோம். ஸோ தமிழில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸுக்கு. ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கோகனட் பேஸ்ட், அது கோகனட்டும் கொஞ்சமாக சீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருங்க. அப்புறம் வெண்டைக்காவோட வழுவழுப்பு போகிறதுக்கு லேசாக வதக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி தண்ணியில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆயில் போட்டுட்டு அதில் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுருங்க. தென் ஷேலட்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் இடித்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இந்த புளி தண்ணியிலலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இதில் ஊற்றிடுங்க. அது நல்லா கொதிக்கணும், ஓகேவா. அதில் பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் உணக்க மாந்தல் சேர்த்தணும். ஏன்னா அது ஒரு 2-3 மினிட்ஸ் போதும் உணக்க மாந்தல் வேகிறதுக்கு. ஸோ அது ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா எல்லாமே உடஞ்சி போயிடும், அதுக்காக தான். ஸோ இதில் டேஸ்ட்டுக்கு அளவாக உப்பு போட்டுக்கோங்க, ஓகே. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு புதுசாக ட்ரை பண்ணுறவங்களும் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ட்ரை பண்ணுங்கள், ஓகே. ஸோ அப்படியே இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.